ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் ஆழ்வார்குறிச்சி மாரநாதா சபையில் இருந்து சண்டே ஷார்ட் மெசேஜுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த நாளிலும் கர்த்தருடைய ஜனத்துக்கு பகிர்ந்தளிக்கப்பட்ட கர்த்தரின் வார்த்தையை காலை மன்னா நேயர்களுக்காக பதிவு செய்கிறேன். கேளுங்கள், தேவன் உங்களோடு கூட பேசுவாராக. நீதிமொழிகளின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 4வது வசனம். தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கு வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமா. எல்லாருடைய வாழ்க்கையில ஐஸ்வர்யவானா இருக்கணுமாங்க, நான் ரொம்ப அற்புதங்களை அனுபவிக்கணும், மகிமையா இருக்கணுமாங்க, அப்புறம் நல்ல ஜீவனோடு இருக்கணுமாங்க. இந்த மூணும் ஒவ்வொரு மக்களும் விரும்புகிற காரியம். ஆவிக்குரிய வாழ்க்கையில 2 கண்களை போல இருப்பது இங்கே வாசிக்கிறோம். தாழ்மை, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். இந்த 2 இருந்தால்தான் இந்த 3 ஆசீர்வாதங்கள் கிரியை செய்கிறது. நம்முடைய ஆண்டவர் எப்பொழுதுமே நாம் ஒரு காரியத்தை செய்யும் போது அவர் பல மடங்கு செய்கிறார். இங்கே தாழ்மையா இருக்கும்போது, கர்த்தருக்கு பயப்படும் போது அவர் 3 காரியங்களை செய்கிறார். அது என்ன என்று பார்க்கும்போது ஐஸ்வர்யம், மகிமை, ஜீவன், இந்த 3ஐயும் கர்த்தர் தருகிறார். வேதத்திலே வாசிக்கும் போது யாக்கோபு நிருபம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல கர்த்தருக்கு முன்பதாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். இந்த உலகத்துல கர்த்தருக்கு முன்பதாக தாழ்மைப்படணும். நம்ம எவ்வளவு ஆஸ்தி ஐஸ்வர்யம் இருந்தாலும் அதெல்லாம் கர்த்தருக்கு முன்னால ஒண்ணும் இல்லைதான். ஏன்னா அவர் தான் சர்வலோகத்தின் அதிபதியா இருக்கிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 27வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது ஆபிரகாம் பிரதியுத்தரமாக, இதோ தூளும் சாம்பலுமா இருக்கிற அடியேன் ஆண்டவரோடு பேச துணிந்தேன். இங்கே சோதம் குமராவை அழிப்பதாக ஆண்டவர் சொல்கிறார். 2 பேர் அதெல்லாம் வேவு பார்த்துட்டு போறாங்க. ஆபிரகாம் கர்த்தருக்கு முன்பதாக நின்று கொண்டிருக்கிறார். அந்த சோதம்ல இருந்த லோத்துவின் குடும்பத்தை கர்த்தர் காப்பாற்றுகிறார். ஆபிரகாம் அந்த சோதமுக்காக தேவ சமூகத்தில் நிற்கும் போது கர்த்தர் ஆபிரகாமினுடைய ஜெபத்தை நினைவு கூர்ந்து அந்த பட்டணத்தில் இருந்த லோத்து குடும்பத்தை கர்த்தர் காப்பாற்றி அழிவுக்கு தப்புவிக்கிறார். கர்த்தருக்கு முன்பதாக அவர் தாழ்மைப்பட்டார். அதான் சொல்றாரு, தூளும் சாம்பலும் உம்மோடு பேச துணிந்தேன். ஏன்னா துன்மார்க்கரோடு நீதிமான அழிக்க கூடாது, அழிப்பீரோ என்று அவர் ஜெபிக்கிறார். 50, 45, 30, 20, 10 நீதிமான்கள் இருந்தா நான் அழிக்க மாட்டேன்னு சொல்கிறார். ஆனால் அங்க 10 நீதிமான்கள் கூட இல்லை. ஆகவே ஆபிரகாம் நிமித்தம் லோத்தின் குடும்பத்தை காப்பாற்றினார். ஆனால் சோதோமை கர்த்தர் அழித்தார். இன்றைக்கும் நீங்கள் நானும் நம்முடைய கிராமங்களுக்காக, பட்டணங்களுக்காக ஆபிரகாமை போல கர்த்தருக்கு முன்பதாக தாழ்மைப்பட்டு ஆண்டோடு சமூகத்தில் நிற்க வேண்டும். அப்படின்னா கர்த்தர் அழிக்க மாட்டார். ஆபிரகாம் எவ்வளவு வசதி உள்ளவர், ஆண்டவருக்கு பயந்தவர். ஆனா ஆண்டவருக்கு முன்னால வரும்போது அவர் சொல்றாரு, தூளும் சாம்பலும் ஆகிய. அவர் எந்த அளவுக்கு தாழ்மைப்படுறாரு பாருங்க. இன்னைக்கு சிலர் கொஞ்சம் படிச்சுட்டா போதும், சிலர் 2 பாட்டு பாடிட்டா போதும், சின்ன ஊழியத்தை செஞ்சுட்டா போதும், ஒரு சின்ன வீட்டை கட்டிட்டா போதும், சின்ன காரை வாங்கிட்டா போதும். நான் யார் தெரியுமா? கர்த்தருக்கு முன்னால அதெல்லாம் செல்லாது. உங்க கிராமத்துல எத்தனை அழிவு இருக்கு, எத்தனை பிரச்சனைகளை சந்திக்கீங்க. ஆனா கர்த்தருக்கு முன்னால நின்னுங்கன்னா அது இந்த கிராமம் பாதுகாக்கப்படும். அது மாத்திரமல்ல, வேதத்துல வாசிக்கிறோம், மத்திய எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 5-13 வரை பாத்தீங்கன்னா, 100க்கு அதிபதி தன்னுடைய வேலைக்காரனுக்காக பரிந்து பேசுகிறார். பிரியமான வேலைக்காரன் என்று சொல்லி லூக்கா 7:2 சொல்லப்பட்டிருக்கிறது. 100க்கு அதிபதியா இருந்தாலும் ஆண்டவருக்கு முன்னால வரும்போது ஒன்றும் இல்லைதான். ஆண்டு சொல்றாரு, நான் வீட்டுக்கு வரேன் அப்படிங்காரு. அவன் சொல்றான், என் வீட்டுக்கு வர்ற பாத்திரம் இல்ல, ஒரு வார்த்தை சொல்லும். இஸ்ரவேலருக்குள்ள இப்படிப்பட்ட விசுவாசத்தை பார்க்கலையேன்னு சொல்றாரு. இவன் ஒரு படைத்தலைவன், இவனுக்குள்ள இப்படிப்பட்ட விசுவாசம் இருக்காதான். ஆனா அவனுக்குள்ள அப்படிப்பட்ட விசுவாசம் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில தாழ்மை ரொம்ப முக்கியம். 2வது இங்க வாசிக்கிறோம், கர்த்தருக்கு பயப்படுதலுக்கு நாம் கர்த்தருக்கு பயந்து நடக்க வேண்டும். நீதிமொழிகள் 1:7 வசனத்துல சொல்லப்பட்டிருக்குது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். நீதிமொழிகள் 8:13 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு பிடிக்காத காரியம் தீமையை வெறுக்கணும். தீமை, பெருமை, அகந்த, தீய வழி, புரட்டுவாய், இதெல்லாம் கர்த்தருக்கு பிடிக்காத விஷயம். எபேசியர் 5:21
கணவன் மனைவிக்கு சொல்லும் போது தேவ பயத்தோடு ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்திருங்கள். இன்னைக்கு அநேக குடும்பங்கள்ல சண்டை வர்றதுக்கு காரணம் என்ன? விட்டு கொடுத்தல் இல்ல, மன்னிக்கிற தன்மை இல்ல, பொறுத்து போகிற தன்மை இல்ல. ஆகவே இப்படிப்பட்ட சூழ்நிலையை சந்திக்கிறாங்க. நம்முடைய வாழ்க்கையில தேவ பயம், ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ள தேவ பயம் இருக்குமானால் அதுதான் கர்த்தருக்கு பயப்படுற பயம். அப்போஸ்தலர் 10:22, 10:2 கொர்நேலியு குடும்பத்தை பார்க்கிறோம். அவனும் 100க்கு அதிபதி தான். ஆனால் அவனும் தேவனுக்கு பயப்படுறான். வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்திருக்கிறான். உங்க குடும்பம் எப்படி இருக்கு? வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் கர்த்தருக்கு பயப்படுறீங்களா? ஒரு குடும்ப தலைவன் தேவ சமூகத்துல நிக்க வேண்டும், தேவ பயமுள்ளவர்களா நிக்க வேண்டும். அப்பொழுதுதான் கர்த்தர் அந்த குடும்பத்தை அடையாளமாய் சொல்லுவார். எனவே நம்முடைய வாழ்க்கையில தாழ்மையும் கர்த்தருக்கு பயப்படுதுங்கிற பயமும் இருப்புன்னு சொன்னால் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? ஐஸ்வர்யத்தை தருகிறார், மகிமையை கட்டளையிடுகிறார், ஜீவனை. வேதம் சொல்லுகிறது கர்த்தருக்கு பயப்படுதலே ஆயுசு நாட்கள் பெருகப்படும் சொல்லி நீதிமொழிகள் 10:27 சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 14:26 சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும். ஆண்டவர் உங்க பிள்ளைகளுக்கு ஒரு அடைக்கலம் வச்சிருக்கிறார். நிச்சயமாய் உங்க பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாப்பார், உங்களை கர்த்தர் பாதுகாப்பார். தேவ சமூகத்துக்கு பயப்படுறவங்களா, தேவ சமூகத்தை நிக்கிறவங்களா கர்த்தர் மாற்றுவார். கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனை இந்த வேலைக்காய் வருகிறோம். ஆண்டவரே, ஆவிக்குரிய வாழ்க்கையில் 2 கண்களை போன்று இருக்கிற தாழ்மையும் உமக்கு பயப்படுற பயத்தால் எங்களை நிரப்புங்க. தொடர்ந்து உமக்கு பிரிய உள்ள வாழ்க்கை வாழ உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சேவை